திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 49வது வாக்கியம். இக்கரைக்கே சென்றேனோ விபீடனரை போலே. இப்ப நம்ம ஸ்ரீராமரோட வனவாசத்தை பத்தின தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அவர் முதல்ல படகோட்டி குஹனோட சேர்ந்துட்டு நான் 4 இருந்தோம், இப்ப நம்ம 5 ஆனோம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போகும்போது ஜடாயு என்கிற பட்சி அதை பார்த்துட்டு அதோட சிறகெல்லாம் ஒடிஞ்ச நிலையில கூட, உயிர் போற நிலையில கூட ராமபிரானுக்கு இந்த வழியா போ அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விடுறது. ஜடாயுக்கு பகவான் அந்திம கிரியை பண்றார். அதுக்கப்புறமா போயிட்டே இருக்கும்போது அனுமார் சுக்ரீவன் அவ கூட எல்லாம் இருக்கும்போது இந்த விபீஷண சரணாகதி ஏற்படுறது. இந்த சம்பவம் இங்க நிகழறது. விபீஷணன் யாரு? விபீஷணன் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணி சிரஞ்சீவியா அந்த ஒரு நிலையை அடையறான் விபீஷணன். அவனோட கூட அஸ்வத்தாமா, கிருப்பர், வியாசர், மகாபலி, மார்க்கண்டேயர், ஹனுமான் இவா எல்லாரையுமே கூட நம்ம சிரஞ்சீவின்னு நம்ம தர்மத்துல அவளை நம்ம வணங்குறோம். இப்ப இந்த விபீஷணர் ராவணனோட தம்பி. நம்ம சாதாரணமா ஒரு ராட்சசனுக்கோ அசுரனுக்கோ கூட பிறந்தவ எல்லாருமே ராட்சசிகளாவே தான் இருப்பா, அசுரர்களாவே தான் இருப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா ராவணனோட தம்பி இந்த விபீஷணர் ரொம்ப நல்லவர். அண்ணன் செஞ்ச செயல் அவனுக்கு பிடிக்கல. நேர போய் நிறைய விவாதம் பண்றார். நீ வேற ஒரு ஒருத்தனோட மனைவிய நீ கவர்ந்து வந்தது தப்பு, அதனால உன்னோட செயல் எனக்கு அதர்மமா படுறது அப்படின்னு சொல்லி திருத்த எவ்வளவோ முயற்சி பண்றார். ஆனா ராவணன் திருந்துறது கிடையாது. அதனால இவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறார். 4 அரசர்களோட சேர்ந்துட்டு ராமர் எங்க இருக்காரோ அந்த திசையை நோக்கி இவர் கிளம்பிடுறார். எவ்வளவோ சொல்றதுல என்னவோ ஆகும் அப்படின்னு ஒரு பிரமையில இருந்தார் விபீஷணர். அவர் ஸ்ரீராமர் நீ யாருன்னு நினைச்சுட்டு இருக்க? அவர் திருமாலோட அவதாரம். அவர் இரண்ய கசிப்பவே அழிச்சார். அதனால உன்னை அழிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்லாம் சொல்லி பார்க்கிறார். எதுவும் ஒன்றும் அந்த முயற்சிகள் எல்லாம் வீண அடைஞ்சதுனால ஸ்ரீராமரை நோக்கி ஸ்ரீராமர் கிட்ட சரணாகதி பண்ண போறார். இப்ப ஸ்ரீராமர் கிட்டக்க இந்த சுக்ரீவன், ஹனுமான் அவள்லாம் இந்த விபீஷணன் சேர்ந்த உடனே இவனுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கலாமா, சரணாகதி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு விவாதம் வருது. இந்த பகுதிகள்லாம் விரிவா நம்ம ராமாயண புஸ்தகத்துல பார்க்கலாம். ஆனா இங்க நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தான் நம்ம பாக்குறோம். சுக்ரீவன் என்ன சொல்றான்? ராவணனோட தம்பிங்கிறதுனால அவனோட எண்ணங்கள் எப்படி நமக்கு தெரியல, எந்த உத்தேசத்தோட அவன் வரான் அப்படின்னு தெரியல அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். ராமர் ஸ்ரீராமர் ஹனுமான்கிட்ட கேட்கும்போது ஹனுமார் இல்ல நம்ம அவனுக்கு சரணாகதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றார் ஹனுமார். இப்ப ராமர் விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்து விபீஷணன் அதுக்கு பதிலா நிறைய உதவிகள் பண்றான். ராவணர் ஆள்ற அந்த ராஜ்யத்துல சில ரகசியங்கள்லாம் ராமருக்கு சொல்றதா நமக்கு சில குறிப்புகள் கிடைக்கிறது. விபீஷணரோட இந்த ஒரு செயல் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, ஸ்ரீராமர் அவன் நல்லவனா அவன் கெட்டவனா அப்படின்னு ஜாஸ்தி ஆராயாம, அவன் கெட்டவனா இருந்தா கூட நான் சரணாகதின்னு கொடுக்கற, என்கிட்ட சரணாகதின்னு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சரணம்னு அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார். அது ஒரு பெரிய கருணை உள்ளம் கொண்டவாளால் தான் அந்த மாதிரிலாம் பேச முடியும். இப்ப ஸ்ரீராமர் அவனுக்கு சரணாகதி கொடுத்ததோட இல்லாம பின்னாடி விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமும் அவர் தான் பண்ணி வைக்க போறார். இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா அப்படின்னா, நான் இந்த மாதிரி
யாரையும் சரணாகதி பண்ணலையே, அதனால இந்த ஊர்ல நான் இருந்தா என்ன, இல்ல இந்த ஊரை விட்டு நான் போனாதான் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை இங்க முடியறது.